பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட இயலாமை, ரஷ்யாவோட அடுத்த கட்ட வளர்ச்சி, ரஷ்யாவோட பெலிஸ்டிக் மிசைல் எல்லாம் குவாசி பெலிஸ்டிக் மிசைல் போல பண்ண செயல்படுது. வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடி ஓடி ஒரு இடத்துல இருந்து லான்ச் ஆகி ஒரு இடத்துல அடிக்கிற மாதிரியே இல்லை. அதுதான் பெலிஸ்டிக் மிசைல். ஆனா இந்த பெலிஸ்டிக் மிசைல் எங்கிருந்து லான்ச் பண்ணாலும் அதோட ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணி இங்கதான் விழுகும் அப்படிங்கிறது போல நம்ம யோசிச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் லான்ச் பண்ணும். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அந்த மிசைல் என்ன பண்ணா அஸ்கு புஸ்கு அப்பல விட நான் வேற பக்கம் போய் விழுகிறேன் அப்படின்னு வளைஞ்சு நெளிஞ்சு போய் வேற இடத்துல போய் அடிச்சுது. மல்டிபிள் டைரக்ஷன்ல மல்டிபிள் இடத்துல போய் அடிக்கிறதுனால இந்த மிசைல் ஒரே இடத்துல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய ரஷ்யாவோட இஸ்காந்தர் மிசைல்கள் வேற வேற லொகேஷன் வேற வேற டைரக்ஷன்ல போய் வேற வேற பகுதிகள் அடிக்கிறதுனால இது என்னதான் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயத்த பேட்ரியாட்னால கணிக்கவே முடியல. ஸோ அதனால இன்டர்செப்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது போல விஷயங்கள் உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ ரஷ்யாவோட தொழில்நுட்ப வளர்ச்சி, இதைத்தான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அந்த வேல்டை சோச்சி பகுதியில் நடந்த அந்த இன்டர்நேஷனல் சாட் ஃபோரம்ல பேசியிருந்தாரு. ரஷ்யாவோட டிஃபென்ஸ் செக்டாருங்கிறது டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஈவன் தோ ரஷ்யா பிரச்சனையில் இருக்கும்போது, இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் இருக்கும் போதும் டெவலப்பிங் அப்புறம் மேனுஃபேக்சரிங் இதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு தொய்வும் இல்லாம சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அவர் தப்பு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது அவர் சொல்லக்கூடிய வகையில இப்ப பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அதைத்தான் பிரதானமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா மேற்கு நாடுகள் நம்பிட்டு இருந்தாங்க.